அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் ராம நாமத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மகாவிஷ்ணுவிற்கு எண்ணற்ற நாமங்கள் இருக்கின்றன, 1000 திருநாமங்கள் இருக்கின்றன. அதை நாம் சகஸ்ர நாமம் என்று கூறுகிறோம். அப்ப அந்த 1000 திருநாமங்களில் உன்னதமான நாமம் எது என்று கேட்டால் அது ராமநாமம் தான். ராமா என்கின்ற அந்த 2 எழுத்து மந்திரமே. அப்ப ஒருமுறை பார்வதி தேவியார் சிவபெருமானிடம் கேட்கிறார்கள், 1000 நாமங்கள் மகாவிஷ்ணுவிற்கு இருக்கின்றதே, இந்த கலியுகத்தில் உன்னதமான நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது பரமசிவனார் கூறுகிறார், ராமநாமமே உயர்ந்தது என்று. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாமம் தத்துல்யம் ராமநாமம் வராணனே என்று பரமசிவனாரால் அங்கீகரிக்கப்பட்ட, பரமசிவனாரால் உதிர்க்கப்பட்ட உன்னதமான நாமம் இந்த ராமநாமம். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, அனுமன் கடலை தாண்ட உதவியது இந்த நாமமே. ராமனே கடலுக்கு வந்து பாலம் கட்டி தான் சென்றார். ஆனா ராமா ராமான்னு சொல்லி அனுமன் கடலை தாண்டியே சென்று விட்டார். அப்ப அந்த நாமத்திற்கான வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரத்னாகர் என்ற சாதாரண ஒரு வேடுவன் திருடன் வால்மீகி என்ற முனிவராக மாறுவதற்கு காரணமே இந்த ராமநாமம் தான். ஒரு வேடுவனாக, ஒரு திருடனாக வாழ்ந்து கொண்டிருந்த ரத்னாகரை திருத்தி ராமநாமம் உச்சரிக்க வைத்து ஒரு உயர்ந்த வால்மீகியாக மாற்றுகிறார் நாரத முனிவர். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கிறது இந்த ராமநாமம். கம்பராமாயணத்தை பற்றி நாம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. முழுக்க முழுக்க 10,000 பாடல்களில் ராமனின் புகழையும் பெருமைகளையும் ராமநாமத்தின் உயர்வையும் கம்பன் பாட்டிலேயே நமக்கு வடித்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால். ராமான்னு 2 எழுத்து சொன்னாலே நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். நாம் செய்த அத்துணை பாவங்களும் துளைந்து போகும். ஜென்மமும் மரணமும் 2மே தீருமே. நம்முடைய ஜென்மமும் தீரும், மரணமும் தீரும். மரணமே இல்லாத, பிறப்பே இல்லாத மோட்சத்தை நமக்கு அது நல்கும் அப்படின்னு கம்பன் அழகாக தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார். அப்ப ராமான்ற சொல்லு எதிலிருந்து வருது? ரா என்கின்ற சொல் நாராயணன் என்கின்ற மந்திரத்திலிருந்தும், மா என்கின்ற சொல் நமச்சிவாயா என்கின்ற மந்திரத்திலிருந்தும் வருகிறது. அப்ப இந்த 2 சேர்ந்ததுதான் ராமா. அப்ப இந்த ராமா என்கின்ற மந்திரத்தை நாம் சொன்னாலே மகாவிஷ்ணுவை வழிபட்ட புண்ணியமும் பரமசிவனாரை வழிபட்ட புண்ணியமும் கிடைக்கும். இது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி. சிவனையும் பெருமாளையும் 2 பேரையும் சேர்த்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னா அது ராமாங்கிற நாமத்தை நாம சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ராமன் ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்கிறார், இது ஒன்னா. அதே நேரம் கைலாயத்தில் சிவபெருமான் ராமநாமத்தை உச்சரிக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், தக்ஷன் நடத்தக்கூடிய யாகத்திற்கு சதி தேவி போகணும்னு சொல்லி சிவபிரான்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. தன்னுடைய தந்தையான தக்ஷன் யாகம் நடத்துறாரு. சிவபெருமானை அவரை அவமதித்து விட்டதுனால சிவபெருமான் பார்வதி தேவி, அதாவது சதி தேவி, அப்போ பார்வதி தேவியின் பேரில் அவங்களுக்கு சதி தேவியை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்பொழுது சிவன் சொல்கிறார், எனக்கு என்னுடைய மனதிற்கு இனிமையானது வாசுதேவனுடைய நாமம். நான் எப்பொழுதும் வாசுதேவனையே தியானித்து கொண்டிருப்பேன். ஏன் அப்படின்னா, நான் என்கின்ற அகங்காரம் அவரிடம் கிடையாது. அப்ப யாருக்கிட்ட நான் என்கின்ற அகங்காரம் இல்லையோ அவரை நான் எப்பொழுதும் தியானித்து கொண்டிருப்பேன். நான் எப்பொழுதும் வாசுதேவனையே தியானித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிட்ட சிவபிரான் சொல்கிறார். அப்ப சிவபிரான் எப்பொழுதும் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டு வாசுதேவனை நினைத்து கொண்டே இருக்கிறார். அதே சிவபெருமானை ராம அவதாரம் எடுத்து ராமன் ராமேஸ்வரத்தில் பூஜை செய்கிறார். அப்ப சிவனும் பெருமாளை வணங்குகிறார், பெருமாளும் சிவபிரானை வழிபடுகிறார். அந்த சிவபிரானின் அம்சம்தான் ருத்திரன். அந்த ருத்திரனின் அம்சம்தான் ஹனுமான், ஆஞ்சநேயமூர்த்தி, ஆஞ்சநேய சுவாமி. அப்ப சிவபிரானின் அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய மூர்த்தி இங்கு ராமனுக்கு தொண்டு செய்கிறார். அப்ப இது நாம் உணர்த்துவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம உபன்யாசம் பண்ணும்போது சிவன் பெரியாளா பெருமாள் பெரியாளான்னு சொல்லிட்டு ஒரு குதர்க்கமான கேள்விகளை கேட்பார்கள். இங்க யாரும் பெரியாள் யாரும் சின்னாளுன்னு கிடையாது.
இருவருமே நாம் வணங்கத்தக்கவர்கள், போற்றத்தக்கவர்கள். நமக்கு 2 கண்ணை பகவான் கொடுத்திருக்கானா, ஒரு கண் சைவம் என்றால் ஒரு கண் வைணவம். இரண்டுமே நமக்கு முக்கியம்தான். பகவானுக்குள்ள வேறுபாடு கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவன் பெருமாளை வணங்குகிறார், பெருமாள் சிவனை வணங்குகிறார். அப்படிங்கும் பொழுது பகவானுக்குள்ள வேற்றுமை கிடையாது. பகவானை வழிபடக்கூடிய நாம் தான் வேற்றுமையை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான சிறு சிறு சிக்கல்கள் இருந்து நாம் முதல்ல வெளியில வரணும். சிவவாக்கியர் தன்னுடைய பாடலிலேயே கூட கூறுகிறார், ஓடி ஓடி உட்கலர்ந்த சோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் என்ற அற்புதமான பாடலில் கூட ராமநாமத்தின் பெருமையை அவர் பேசுகிறார். கார 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 ஊழி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் மாற 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 மரங்கள் ஏழும் எய்தசி ராம 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 ராமர் என்னும் நாமமே என்று ராமநாமத்தின் பெருமையை சிவவாக்கியர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தரும் சரி, திருநாவுக்கரசரும் சரி, இருவருமே ராமேஸ்வரத்தை பற்றி, ராமனை பற்றி தங்களுடைய பாடல்களிலே பாடியிருக்கிறார்கள். அதுபோல சிலப்பதிகாரத்தில் எண்ணற்ற ராமாயண கருத்துக்கள் நமக்கு கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, திருவள்ளுவ மாலை என்று எண்ணற்ற தமிழ் இலக்கியங்களில் ராமாயண செய்திகள் இருப்பதை நாம் பார்க்க முடியுது. அப்ப இதெல்லாம் உணர்த்துவது என்ன அப்படின்னு சொல்றா, நம்முடைய மக்கள் பழங்காலம் தொட்டே ராமாயணத்தை படித்திருக்கிறார்கள், ராமநாமத்தை உச்சரித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய பெரியவர்கள் விட்டு சென்ற வழியை நாம் பின்பற்றுவோம். நாமும் ராம நாமத்தை உச்சரித்து பகவானின் அருளை வேண்டி வாழ்வியல் பிரச்சனைகள் தீரவும், மோட்சத்தை அடையவும் பகவானின் அருளை வேண்டி நாமும் ராமநாமத்தை வணங்குவோமாக. ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம், ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம். நன்றி, வணக்கம்.